பிஜேபி பெற்றிருக்கிற வாக்குகளை தமிழ்நாட்டுல கூட 1,00,000 ஓட்டெல்லாம் வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு ஆதரவு இல்லை. பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்துது. பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மொத்தமா பார்க்கும்போது பாஜக லீடிங்ல இருக்கக்கூடிய 242 தொகுதிகள்ல ஒரு 16 தொகுதிகள் இன்னும் 10,000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. கங்கையில மூழ்கி மூழ்கி எந்திரிக்கிற வாரணாசியே அவர் பின்னடைவுல இருந்துதான் ஆரம்பிச்சிருக்காரு. மீண்டும் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஆட்சி அமைத்தா நல்ல தமாஷா இருக்கும். அப்படி இந்த மைனாரிட்டி பாஜக அரசாக அது இருந்தா எந்த ஒரு மாநிலமும் முற்றுமுழுதாக அப்படியே மக்கள் பிஜேபியிடம் மயங்கி கிடக்கிறார்கள் என்பது அல்ல. ராமர் கோயில் ஃபேக்டர் ஒருவேளை எடுபடவே இல்லையோ? நம்ம இல்ல, அது என்னங்க ஒரு கோயிலாவே இல்ல, அது முழுசாவே இல்ல, அங்க ஒண்ணுமே இல்ல. இப்படி முஸ்லிம்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை எஸ்சி எஸ்டி மக்கள்கிட்ட இருக்கிறத பறிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னா அங்க எல்லாரும் பக்கம் பக்கமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு பறிச்சு கொடுக்க, அடுத்து அவங்க யாரு, அவங்களும் நம்ம மாதிரி இருக்கவங்கதான். பாஜக பல தொகுதிகளில் தமிழ்நாட்டுல 2ஆம் இடம் பிடித்திருக்காங்க. இல்ல இவிஎம் மிஷின் சரியா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க இவ்வளவு வாக்குகள் 2ஆம் இடத்திற்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தலை கீழா நின்னாலும் கிடையாது. தமிழ்நாட்டுல 40க்கு 40 இந்த ரிசல்ட் எதை வெளிப்படுத்துது? இது எல்லாத்துக்கும் மேல இன்னும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரலையில் நம்முடன் இணைந்திருக்கிறார் திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். வணக்கம். தேர்தல் முடிவுகள் காலையில இருந்து வெளியாயிட்டு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி 290 தொகுதிகளுக்கு மேல முன்னிலையில இருக்காங்க. இந்தியா கூட்டணி 231 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்காங்க. ஒரு 60 தொகுதி டிஃபரன்ஸ் இருக்கு. கூட்டணிக்கு ஒரு வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு என்னதான் நம்ம சொல்லிக்கிட்டாலும் தனி பெரும்பான்மை கட்சியா இன்னைக்கு பாஜக தானே இந்தியா முழுக்க வந்திருக்கு. இந்த பாஜகவுடைய இந்த வெற்றி எதை குறிக்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலே இந்த தேர்தல் முடிவு நீங்க கேட்டதை போல பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. பாஜக இப்பொழுதும் தனி பெரும்பான்மை உள்ள கட்சியாக இருக்கிறது. அதாவது ஆட்சி அமைப்பதற்கு தேவையான வலிமை இல்லாவிட்டாலும் மெஜாரிட்டி கிடையாது. இப்ப பிஜேபிக்கு கிடைத்திருக்கிற இந்த வாக்குகளை வைத்துக்கொண்டு, இந்த வெற்றிகளை வைத்துக்கொண்டு அவங்களால ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. கூட்டணி கட்சிகளை வைத்துதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். கூட்டணிகளுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. இதுவே அதாவது எமர்ஜென்சில சேர்க்கப்படுற ஒருத்தருக்கு முதல்ல ஒரு ஆக்சிஜனோ அதுக்கப்புறம் ஒரு சலைன் கொடுத்து ஒரு தெம்பை உண்டாக்குறோமோ அப்படியான ஒரு நிம்மதியை, ஒரு பாதுகாப்பை இந்தியாவுக்கு வழங்கி இருக்கிறது. அதே சமயத்துல நம்ம எல்லாரும் சில சந்தேகங்களை எழுப்பி இருந்தோம். எப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் பத்தியும் அதனுடைய பிரச்சனைகளை பற்றியும். ஆனா அதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவே இல்லை. உச்ச நீதிமன்றமும் முதல்ல எடுத்துக்கிட்டு அப்புறம் இல்ல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த நம்முடைய ஐயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அவங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இருந்து பல செய்திகளை பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு இப்பவும் இருக்கு. இல்லைன்னா இவங்க தனிப்பெரும் கட்சியாக வந்திருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா கருத்து கணிப்புகள் அந்த கட்டுரைகளை எல்லாம் பொய்யாக்குனது ஒரு பக்கம், கள நிலவரம் மக்களிடம் பேசி மக்களோட போய் அந்த பணியாற்றின எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி ஒரு அறுதி பெரும்பான்மையோடு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல திமுக 40 இடங்கள்லயும் முன்னிலை வகிக்குது.
சோ வந்து இப்ப இவிஎம்ல ஏதோ ஒரு குளறுபடி பண்ணிருப்பாங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்குன்னா, அப்ப தமிழ்நாட்டுல மட்டும் அது திமுக 40 தொகுதிகள்ல எப்படி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க எல்லா இடத்துலயும் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியாது. நீங்க தமிழ்நாட்டிலேயே இதை பண்ணாங்கன்னா அம்பலம் ஆயிடுவாங்க. அதே நேரம் இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க பிஜேபி பெற்றிருக்கிற வாக்குகளை தமிழ்நாட்டுல கூட 1,00,000 ஓட்டெல்லாம் வாங்குகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஆதரவு இல்லை தமிழ்நாட்டிலயுமே. இந்த 1,00,000 வாக்குகள் பல இடங்கள்ல அவங்க வாங்கி இருக்கிறதுங்கிறதே எனக்கெல்லாம் பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்துது. ஆகையினால இன்னும் திமுக வெற்றியையும் குறைக்கிற அளவுக்கு அவங்க அந்த வேலைகளை செய்தாங்கன்னா வெகு எளிதாக அம்பலப்பட்டுருவாங்க. ஆனா அவர்களால வந்து மற்ற மாநிலங்கள்ல அதை செய்ய முடியும். ஆகையினால இதை வந்து முழுமையா மக்கள் இந்த அளவுக்கு கூட பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆகையினால காங்கிரஸ் வந்து அவர்கள் உழைத்த உழைப்புக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த அந்த முயற்சிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது. இது இன்னும் முழுதாக கிடைத்திருந்தால் நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இப்ப இந்த இழுபறி அப்படிங்கிறது சில சந்தேகங்களை எழுப்புது, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு ட்ரெண்ட் மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 60 தொகுதிகள் இடைவெளி இருக்கு. இதுக்கு பிறகு ட்ரெண்ட் மாறும்னு நம்பிக்கை இருக்கா? தொகுதி வந்தா 233ங்கிறது 60 வந்தா 293 ஆயிடுது இல்லையா? அப்போ டை வரும். கிட்டத்தட்ட தனியா சுயேட்சைகளாக இருப்பவர்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து அந்த சூழல் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் ஓட்டிங்ல இந்த தொகுதிகள் எண்ணிக்கை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நான் பொதுவா வந்து எப்பொழுதுமே இந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது கூட ஒரு அணி தோத்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஆசையா அந்த அணிக்கு ஆதரவா பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கு பெரிய ஆர்வம் கிடையாது. ஆனா ஒரு விளையாட்டாக நான் பார்க்கும்போது நான் சொல்லுவேன், இந்த விளையாட்டுகள்ல வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் எப்ப வேணா ட்விஸ்ட் நடக்கலாம். நீங்க பாத்துட்டே இருங்கன்னு சொன்னா சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு அந்த சீன் வந்து மாறும். இப்படி பல காட்சிகள் ஒரு சாதாரண விளையாட்டுலயே நம்ம பார்க்கிறோம். விளையாட்டு சாதாரணம்னு சொல்ல, ஒரு விளையாட்டுலயே பார்க்கிறோம். ஒரு அரசியல் கணிப்புகள்ல அது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஆனா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. உத்தரப்பிரதேச மொத்தமா பார்க்கும்போது பாஜக லீடிங்ல இருக்கக்கூடிய 242 தொகுதிகள்ல ஒரு 16 தொகுதிகள் இன்னும் 10,000 வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் மாறும் நினைக்கிறீங்க? மாறலாம், மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க காலையில பிரதமர் மோடி அவர்களே வந்து, இப்ப பிரதமர் இல்ல அவரு, திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து பின்னடைவு அப்படின்னு, அதுவும் எங்க வாரணாசியில அவங்க போட்டு அங்க கங்கையில முழுகி முழுகி எந்திரிக்கிற வாரணாசியிலேயே அவர் பின்னடைவுல இருந்துதான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப முன்னால இருந்தவங்க வந்து மீண்டும் பின்னடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமே. இல்லாட்டி எனக்கு ஒண்ணும் பெரிய வருத்தம் இல்லை. அடடா அப்படி இல்லையே நான் நினைக்க போறது இல்லை. இருக்கிற சூழல்ல கிடைத்திருக்கிற வாய்ப்புகளை வைத்துக் கொண்டு எப்படி இந்தியா கூட்டணி அடுத்த கட்டத்தை நகர்த்த போகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். மீண்டும் நரேந்திர மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்தால் அந்த ஆட்சி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ஆட்சி அமைத்தா நல்ல தமாஷா இருக்கும். ஏன்னா இந்த கூட்டம் எல்லா நமக்கு ஒரு வாய்ப்பு வரும் இல்லையா, மைனாரிட்டி பாஜக அப்படின்னு சொல்றதுக்கு. அப்படி இந்த மைனாரிட்டி பாஜக அரசாக அது இருந்தா அவங்களால அவங்க என்னமெல்லாம் திட்டமிட்டாங்களோ அது எதையும் செய்ய முடியாது. இப்ப நம்முடைய முதல் கவலைங்கிறது, ஏன் பிஜேபிங்கிற ஒரு கட்சி மீது நமக்கு என்ன, எல்லாரையும் போல அது ஒரு கட்சி, எல்லோருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, அப்படிதான். ஆனா அந்த கட்சியை பத்தி ஏன் நம்ம வந்து கவலைப்படுறோம்னா, அதுக்கு பின்னால ஒரு சித்தாந்தம் இருக்கு, அதுக்கு பின்னால RSSங்கிற ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கம் தான் இவங்களை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய தத்துவங்கள் ஆபத்தானவை. அவங்களுடைய தத்துவங்கள் வந்து மக்களுடைய அமைதியை விட, முன்னேற்றத்தை விட, கல்வியை விட, பாதுகாப்பை விட தங்களுடைய மத ஆட்சி நடக்க வேண்டும் அப்படிங்கிற கொள்கை உடையது. அந்த மத ஆட்சி இந்து ராஷ்டிரம், அதுக்கு வந்து சமஸ்கிருதம் தான் மொழி, அப்புறம் வந்து வர்ணாசிரமம்,
அதை பாதுகாக்கிற அரசியல் சட்டம், இப்படி எல்லாம் அவங்க நிறைய வச்சிருக்காங்க. நீங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையோட கூடுதலான வலிமை கிடைச்சதுன்னா அதெல்லாம் செஞ்சு இந்த நாட்டை வந்து நாசமாக்கி விடுவார்களே அப்படிங்கிற கவலை தான் நமக்கு. ஆகையினால அந்த கவலை இல்லை அப்படிங்கிற இடம் ஏற்பட்டிருப்பதே சமுதாய நோக்கோடு தேர்தலை பார்ப்பவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய மற்ற இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமைந்தால் மகிழ்ச்சி. இல்லை என்றால் கிடைத்திருக்கக்கூடிய இந்த பெரிய வெற்றியை எப்படி கையாள்வது என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் முடிவெடுத்து அதை செம்மையாக நடத்துவார்கள்னு நம்புறேன். பாஜக உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல இந்த முறை பாஜக ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறத பார்க்க முடியுது. பாஜகவை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து முன்னிலையில இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? உத்தரப்பிரதேசத்துல இந்த மாற்றம் வந்து எதிர்பார்க்க கூடியதுதான். ஏன்னா ஏற்கனவே வந்து பிஜேபி பெற்ற வெற்றியையும் அவங்க அந்த வாக்கு எண்ணிக்கைகளையும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி பிரிந்திருந்தது. இது தவிர மாயாவதி ஒரு பக்கம் தனியா இருந்தாங்க. அவங்களும் ஓரளவுக்கு கணிசமாக வாக்குகள் வாங்குகிறவங்களா இருந்தாங்க. இப்படி மூணா பிரிஞ்ச வாக்குகளை கூட்டி பாத்தீங்கன்னா பிஜேபியை விட பல தொகுதிகள்ல அதிகமாக தான் இருந்தது. சட்டமன்ற தேர்தல் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றியும் கூட இந்த கட்சிகளுடைய பிரிவினால அவர்களுக்கு அது எளிதாக இருந்தது. ஆனா இப்போ அந்த வாய்ப்பை முறியடித்து காங்கிரசும் சமாஜ்வாதியும் இணைந்திருக்கும் போது திரு அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய அந்த ஒரு புதிய முயற்சி, அதுவும் வந்து ஒரு முழு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறதுனால இந்த வெற்றி வந்து சாத்தியமாகி இருக்கு. ஆகையினால எந்த ஒரு மாநிலமும் முற்று முழுதாக அப்படியே மக்கள் பிஜேபியிடம் மயங்கி கிடக்கிறார்கள் என்பது அல்ல. எதிர்கட்சிகளுடைய முந்தைய அனுபவங்கள் தவறாக இருப்பதும், அவர்களை எதிர்க்க வேண்டிய ஜனநாயக கட்சிகள் பிரிந்திருப்பதும், சில இடங்கள்ல சரியான வியூகங்கள் வகுக்காமல் இருப்பதும் பிஜேபிக்கு கூடுதலான வலிமையை கொடுத்திருக்கு. இப்ப இந்த முறை வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இந்திய தலைவராக அவருடைய மதிப்பு வந்து உயர்ந்திருக்கு, நம்பிக்கை உயர்ந்திருக்கு. ஆகையினால அதன் விளைவுகளும் இதுல சேரும் போது அந்த உத்தரப்பிரதேச வெற்றி என்பது வியக்க வேண்டியதல்ல, அது நடக்கக்கூடியதுதான். ராமர் கோயிலை முன்வைத்து பெரிய பிரச்சாரத்தை பிரதமர் மோடியும் பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் செஞ்சாங்க. ராமர் கோயில் அமைந்திருக்கிற தொகுதியிலேயே பாஜக பின்னடைவை சந்திச்சிருக்கு. ராமர் கோயில் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஒருவேளை எடுபடவே இல்லையோ? ஆமா, ஃபைசாபாத் தொகுதியில பிஜேபி வந்து பின்னணியில இருக்கு. அந்த தொகுதிக்கு உட்பட்டதுதான் அயோத்தி ராமர் கோயிலும். அதுல வந்து பல செய்திகள், நீங்க அந்த இங்க இருந்து இவங்க கூட்டம் கூட்டமா அந்த ராமர் கோயிலை எப்படி அரசியலுக்கு பயன்படுத்துவதுன்னு எல்லா பகுதியில இருந்தும் மக்களை வந்து டூர் கூட்டிட்டு போனாங்க. பல பேர் இலவசமா கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்களுக்கு பிஜேபி காரங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அப்படி அழைத்து செல்லப்பட்ட மக்கள் வந்து அங்கிருந்து காசிக்கு போறாங்க, பல இடங்களுக்கு போறாங்க. போயிட்டு வந்தவங்க நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு ஏமாற்றமா தான் பதில் சொன்னாங்க. நம்ம வந்து இல்ல, அது என்ன அங்க ஒரு கோயிலாவே இல்லை, அது முழுசாவே இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை, இப்படிதான் வந்து பல பேருடைய ஆதங்கம். அந்த திறப்பு விழாவின் போது அங்க கூட்டத்தை கூட்டி அங்க ஒரு திருவிழா காட்சியை காமிச்சிட்டாங்களே தவிர அந்த கோயில் திறப்பு அப்படின்னு இவங்க பண்ண அறகுறை வேலை வந்து பிஜேபிக்கு எதிராகத்தான் வினையாற்றி இருக்கிறது. இதை தவிர அந்த தொகுதிக்கு என்று பல பிரச்சனைகள் இருக்கின்றன. பொருளாதார சிக்கல் மக்களுக்கு இருக்கு, வளர்ச்சி இல்லை, தொழிற்சாலைகள் கிடையாது. நீங்க வெறும் கோயிலை நம்பி ஒரு இடம் இருந்தா அது வெறும் சுற்றுலா தலமாக தான் இருக்கும். அப்ப எப்ப மக்கள் சுற்றுலா வராங்களோ அது சுத்தி இருக்கிற சில கடைகளுக்கு வணிகம் நடக்கும், மக்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். ஆகையினால ராமர் கோயில் அரசியல் வந்து இந்தியாவிலும் அவங்களுக்கு பலன் கொடுக்கல, அந்த தொகுதியிலும் அவங்களுக்கு எதிராக தான் வினையாற்றி. காங்கிரஸ் வந்துச்சுன்னா ராமர் கோயிலுக்கு பூட்டு போட்டுருவாங்க, புல்டோசர் வச்சு ராமர் கோயிலை இடிச்சுவாங்க. அப்புறம் முஸ்லிம்கள் பேசியிருந்தாரு, அது ஒரு பெரிய சர்ச்சையா மாறுச்சு.
அவங்க வந்து அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்கிறாங்க, அதிக ஊடுருவல்காரர்களா இருக்கிறாங்க. இப்படி முஸ்லிம்கள் வந்து SC ST OBC மக்களுடைய இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு வந்து காங்கிரஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இவ்வளவு பிரச்சாரங்களுக்கு பிறகும் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் பாஜக பின்னடைவை சந்தித்திருப்பது அப்படிங்கிறது இந்துத்துவ பிரச்சாரங்களை மக்கள் இன்னும் ஏற்கக்கூடிய மனநிலைக்கு வரல, அந்த விஷயத்தை காட்டுதா? இல்ல, அதாவது இந்துத்துவ பிரச்சாரம்ங்கிறது ஒரு வகையில மக்களை வந்து அந்த வெறும் மதத்தை மட்டுமே பெரிதாக நினைக்கக்கூடிய மக்களை கொஞ்சம் வந்து கவர் பண்ணும். ஆனா நடைமுறையில இதெல்லாம் பேசும்போது SC ST மக்கள்கிட்ட இருக்கிறத பறிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னா அங்க எல்லாரும் பக்கம் பக்கமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப முதல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு பறிச்சு கொடுக்க, அடுத்து அவங்க யாரு, அவங்களும் நம்ம மாதிரி இருக்கவங்கதான். எதுக்கு அவங்கள பத்தி இப்படி பேசணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வெறுப்பு பேச்சு வந்து மக்களுக்கு வந்து வெறுப்பைத்தான், அத சொல்றவங்க மேலதான் வெறுப்பு உண்டாகும். அப்படியான ஒரு விளைவும் கூட இதனால ஏற்பட்டிருக்கலாம். நீண்ட காலத்துக்கு இத்தகைய வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு சாதித்து விட முடியாது அப்படிங்கிறத பிஜேபியினர் உணர்வதற்கு இது ஒரு நல்ல தருணம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல 40க்கு 40 இந்த ரிசல்ட் எதை வெளிப்படுத்துது, நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் 40க்கு 40 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி பெற்றிருப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் உருவாக்கிய அந்த கூட்டணியும் செயல் திட்டம், அதை நடைமுறைப்படுத்திய முறை, பிரச்சாரங்கள், அதுக்கு இணையாக தமிழ்நாடு அரசு கடந்த 3 ஆண்டுகளாக கொடுத்திருக்கிற மக்கள் நலத்திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், குழந்தைகள், பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்களுக்கான திட்டங்கள், இதெல்லாம் வந்து பெரிய ஆதரவை உருவாக்கி இருக்கு. இதை தவிர இனி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நமக்கு வந்து மாநில உரிமைகளுக்கான முன்னுரிமை, நீட் தேர்வு விலக்கப்படும் என்ற வாக்குறுதி, இதெல்லாமே வந்து பெரிய அளவுல வாக்காளர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளித்ததாக இருக்கு. அந்த வகையில இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கும் கூட்டணி கட்சிகளுடைய செயல்பாட்டுக்கும் கிடைத்த வெற்றின்னு பார்க்க. இது எல்லாத்துக்கும் மேல இன்னும் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, இது வந்து இந்த மண் தந்தை பெரியாருடைய சமூக நீதி சிந்தனைகளால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். இங்க வந்து நீங்க ஒரு கோயில் கற்றவருக்கு முன்னுரிமையா, இல்ல நூலகம் அமைத்தவருக்கு முன்னுரிமையா அப்படின்னு கேட்டா, மக்கள் வந்து நூலகம் அமைத்தவர், பள்ளிக்கூடம் கட்டினவர், அவங்களதான் தலைவரா ஏத்துக்குவாங்களே தவிர, பாஜக பல தொகுதிகள்ல தமிழ்நாட்டுல 2ஆம் இடம் பிடித்திருக்காங்க. தமிழ்நாட்டுல அவங்க சொல்ற மாதிரி, பாஜக தலைவர்கள் சொல்ற மாதிரி உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துச்சா? அதாவது இது வந்து ஒரு சப்ஜெக்டிவான கேள்வி. எப்படின்னா, நான் சொல்ற மாதிரி இப்ப வந்து இவிஎம் மிஷின் சரியா இருக்குதா அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. இல்ல, இவிஎம் மிஷின் சரியா இல்லைன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க இவ்வளவு வாக்குகள் 2ஆம் இடத்திற்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தலை கீழா நின்னாலும் கிடையாது. திமுகவுக்கு அடுத்த இடத்துல அதிமுக தான் வந்திருக்கும், அப்படிதான் வந்திருக்க முடியும். அந்த இடத்துக்கு வந்து பிஜேபி வருதுன்னு சொன்னாலே, அவங்க தேர்தலுக்கு முன்னாடி இந்த பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமையே போயிடும், அதுக்கேற்ற வேலைகளை வந்து செஞ்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதே நேரத்துல அவங்க வந்து கொஞ்சம் வேகமா வேலை செய்யறாங்கன்னு நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு. அது நம்ம மறுத்துட்டா வந்து உண்மையை பார்த்து கண்ண முடிக்க முடியாது. ஆகையினால திமுகவும் கூட்டணி இயக்கங்களும் இன்னும் வேகமாக அவர்களை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறது நல்லது. நன்றி, பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.